எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளின் தவக்கால சிந்தனை மனிதனுடைய ஆசை. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும்போது பலவிதமான ஆசைகள். பண ஆசை, பொருளாசை, பெண்ணாசை என்று இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்திலும் கூட பல விதத்துக்கு பலவிதமான ஆசைகள் உண்டு. உலகத்திலும் அப்படிப்பட்ட ஆசைகள் உண்டு. அதில் முக்கியமாக சொல்லப்போனால் பண ஆசை, பொருளாசை. ஆகவே தான் ஆட்சியாளர்களாகட்டும், உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஆட்களாகட்டும், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேலை செய்யக்கூடிய பலர் பார்த்திங்கன்னா இங்கே லஞ்சம் வாங்குவது, பணத்தை சேர்த்து கொள்ளையடிப்பது, இன்னும் பல பல இடங்களை வாங்குவது, பொருட்களை வாங்குவது, வீடு வாங்குவது, இப்படி அவர்கள் பண ஆசையினாலே பல காரியங்களை செய்வதை பார்க்க முடிகிறது. ஆன்மீக வாழ்க்கையில் உள்ளவர்களும் கூட சில பொய்யான கணக்குகளை எழுதி பணத்தை சேர்த்து செலவழிப்பதை பார்க்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு வேளை கொஞ்சம் நாம் யோசித்து பார்த்தோம்னா, இந்த உலக வாழ்க்கை முடிந்து நம் செல்லும்போது ஒரு 1/4 பவுன் நகையோடு நம்மளை அடக்கம் பண்ணுவாங்களா? வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த ஆசையை பற்றி பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது, பொருளாசை அல்லது பண ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். ஒரு மனுஷனுடைய எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் இந்த பண ஆசை, பொருளாசை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ஆசையினால் நாம் விசுவாசத்தை விட்டு விலகி போவோம். குறிப்பாக கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையில் இந்த ஆசைகள் வந்துவிட்டால் நாம் கடவுளை விட்டு விலகி போயிடுவோம். விசுவாச வாழ்க்கையை விட்டு விலகி போய்விடுவோம். இன்னும் பல பேர் இரவு பகல் என்று பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இரவு பகல் என்று வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதன் முடிவு பலன் என்ன என்று பார்க்கும்போது பணத்தை சம்பாதிக்கலாம், ஆனால் நித்திய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பொருளாசை உடையவர்கள் விண்ணகத்துக்கு செல்ல முடியாது என்று எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பைபிளில் பார்க்கும்போது தெளிலாள் என்கிற பெண்மணி பண ஆசையினாலே சிம்சோனை காட்டி கொடுத்தாள். யூதாஸ் பண ஆசையினாலே இயேசுவை காட்டி கொடுத்தான். அவனுடைய முடிவு எப்படியாக இருந்தது? ஆகவே கிறிஸ்தவர்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பணம் அவசியம் தேவைதான். ஆனாலும் அதன் மீது அதிகமாக ஆசை வைக்கக்கூடாது, பொருட்கள் மீது ஆசை வைக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் முடிந்தால் நாம் விண்ணகத்துக்கு செல்ல வேண்டும். அதற்கு நாம் ஆசைப்படுவோம். இந்த தவ காலத்திலே நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆமென்.